76 குண்டம், 76 குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடமுழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள். ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள். ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே, உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார், என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணிப்பார்கள். என்ன நடக்கும்? தானா நடக்கும். தமிழிலே குடமுழுக்கு. அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது. இந்த துணிவு எப்படி வந்தது? திராவிட ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே. ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை? தமிழன் கோவப்படுவான், தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை? ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை. அதுவும் 12:30 மணிக்கு தான் குடமுழுக்கு செய்வாங்களாம். கும்பாபிஷேகத்தை 12:30 மணிக்கு. ஏன்? அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா 12:30 மணி. அதனால என்ன? அதனாலதான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை பண்ணதான் இந்தியா முன்னேறி இருக்கான். நம்புங்க, இந்தியா முன்னேறிடுச்சு. அப்ப இந்தியா முன்னேறினது போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே 12:30 மணிக்கு குடமுழுக்கு நடத்தணுமா? ஏன்னா அப்ப இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும்டா. அப்ப தமிழ்நாடு தனியா இருக்குது, தனி மந்திரம் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கு? இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார்? அவர்களே. அவர்களே. என்ன கொடுமைடாது, என்ன கொடுமை. என்ன செய்யறது சீமான்? ஒரே வழிதான் இருக்கு, ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது. என் உடன்பரம் தானே ஒரே வழி. 7ஆம் தேதி நடக்கிற குடமுழுக்கில் தமிழில் குடமுழுக்கு செய்யல, மந்திரங்கள் ஓதப்படல. நிறைமொழி மாந்தர், மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள். ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார், பக்தர்கள் போற்றுகிறார்கள், 1000 கோயிலிலே நாங்கள் குடமுழுக்க செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார்கள். யார் அற்பர்? எங்க அப்பன் மணியரசன், எங்கள் ஐயா வெங்கட்ராமன், எங்க ஐயா அடிகளார், நாங்களா தான் அற்பர்கள். யாரு? அப்பர் ஞானசம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு. எப்படி இருக்கு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதன்றலும் வீங்கில வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தை இறையடி நிழலே என்ற அப்பரடிகளார் பாடினார் நாவுக்கரசர். அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோச்சிட்டு போயிடுவான்டா. நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல, தமிழ்ல ஓதல, மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு கூடி ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன். அதே 7ஆம் தேதி மொத்த பேரும் திரண்டு வந்து என்ன பண்ணுவேன்? பொறுமையாரு, முருகன் கோயிலை சுற்றி முற்றுகையிடுவேன். ஒரு கோட்டை பேரரணாக மக்கள் கோட்டையை, மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன். எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்க ஐயா சொல்றாங்களே எங்க கிட்ட ஆள் இருக்குன்னு, இருக்கு. வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போராமந்திரத்தை ஓடும். எல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம், காவடி தூக்குறவன் தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம், ஆடுவோம்டா. வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவான். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம். இப்ப 7ஆம் தேதி இது கோரிக்கை. சும்மா அந்த சின்ன பயிலுக பேச்ச கட்டு இதெல்லாம் இல்ல, நீங்க நடத்துங்க பார்த்துவான். அந்த அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நாளைக்கு ஏதாவது பேசுவாப்ல. இந்த திருவண்ணாமலை கோயில முழுக்க ஆந்திராவுக்கு மாத்தி பட்டா போட்டு கொடுத்துட்டிய. பூரா இடத்துலையும் தெலுங்குல எழுத்து வந்துருச்சு. எல்லா இடத்துலையும் அந்த பக்கத்தில் பேருந்து நிலையம் எல்லாத்துலேயும் தெலுங்குல வந்துருச்சு. நீ எல்லாவற்றையும் இப்படி பண்ணிட்டு இருக்க. செம்மொழி நாள்னு கருணாநிதி பிறந்த நாள் அறிவிக்கிற. இங்கே தெய்வத்தமிழ் பேரவை, வீரத்தமிழ் முன்னணி எல்லாம் வழக்கு போட்டு நம்முடைய பாட்டனார் அருண்மொழி சோழன் அவன் கட்டிய கோயில் பெருவுடையார் கோயில். அந்த கோயிலிலே தமிழில் குடமுழுக்கு. அது கும்பாபிஷேகம் தான் சொல்லுவான். குடமுழுக்குன்றோ நன்னீராட்டோன்றோ நல்ல தமிழில் சொல்ல மாட்டான். எழுதி வைத்துக்கொள் முருகா, எழுதி வைத்துக்கொள். இன்றைக்கு குடமுழுக்கு தண்ணீராட்டு தமிழிலே வேண்டுமென்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள்
சமஸ்கிருதத்திலும் ஓத விடுங்கள் என்று நீங்கள் போராடுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் பார்த்துக்கிட்டே இருக்கு. எனக்காக நீங்க கோயில்ல சமஸ்கிருதத்தை சொல்லு எனக்கு புரியக்கூடாது, அதை தவிர வேற நோக்கம் இருக்கா? என் இறைக்கும் புரியக்கூடாது, அதை தவிர வேற நோக்கம் ஏதாவது இருக்கா? பெத்லகேம், ஜெருசலேம்ல பெத்லகேம் ஒரு நகரத்துல இறைமகன் இயேசு பிறக்கிறார். இயேசு கிறிஸ்து இயேசு பிறக்கிறார். அவருடைய தாய்மொழி எது? அரமாய்க். அவருக்கு தமிழ் தெரியுமா? தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தேவாலயங்கள், ஆந்திராவில் இருக்கிற தேவாலயங்கள், கேரளாவில் இருக்கிற தேவாலயங்கள் அவனவன் தாய்மொழியில் வழிபடுறான். யாருக்கு முன்னாடி? இயேசுக்கு முன்னாடி. தமிழ்நாட்டில் என் அன்பு தம்பி தங்கைகளே, வெகு நாட்களாக பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே என்றுதான் வழிபட்டார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன் என்றுதான் வழிபட்டார்கள். என்னரும் இளவர்கள், தமிழ் தாயின் இளைய புதல்வர்கள், இளங்குருமார்கள் வந்தார்கள். தன் தாய் மொழியின் மீது இருந்த பேரன்பின் காரணமாக, தமிழ் மீட்சியுற வேண்டும் என்ற பெரும்பற்றின் காரணமாக, இறை வழிபாட்டிலே விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையே என்று அழைத்தார்கள். பிதா சுதன் பரிசுத்தாவி என்கிற அந்த சொற்களை, வடமொழி சொற்களை தகர்த்து தந்தை மகன் தூயாவி என்று வழிபடுகிறார்கள். உம்முடைய ராஜ்யம் வருகை என்பதை மாற்றி உம்முடைய அரசு வருகை என்று போற்றினார்கள். இயேசுக்கு புரியுது என்னரும் தமிழ், என் இறை முருகனுக்கு புரியாதாடாடே. என்னடா கொடுமை, என்ன கொடுமை. உடனே நீ இஸ்லாத்தை பேசியாட்டே, பாங்கு தாண்டா, பாங்கொலி ஒன்று தாண்டா அரபுல கேட்கும். நான் பல திருமணங்களுக்கு உறவினனா இருந்து சாட்சி கையெழுத்து போட்ட மகன்டா. இஸ்லாமிய திருமணங்களுக்கு, திருமண ஒப்பந்தத்திலிருந்து பல்வேறு செய்திகள் தூய தமிழில் தான் பரிமாறப்படும். பள்ளிவாசலி போய் வேணா பாரு, பாங்கொலி கேட்கும். நபிகள் நாயகம் அரபு நாட்டில் தோன்றிய ஒரு மகான். அதனால அந்த அரபு மொழியில அவங்க பாங்கு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இயேசுக்கு கூட அவங்க மொழியில தான் வழிபட்டு இருக்கணும், அது கூட மாறிட்டுது. ஆனால் சிவனும் முருகனும் மாயோனும் என் இறை, என் முன்னவன். நீ அவனை கேட்பியா இவனை கேட்பியா? நான் எங்க அப்பனை தாண்டா கேட்க முடியும். டேய் மானம் கட்டவனே, அவனை கேட்பியா இவனை கேட்பியா? நான் எவனா கேட்கணும்? எவனை கேட்கணும்? ஆகமம், ஆகமம் இறை பணுவல் தானடா ஆகமம். எங்க மாணிக்கவாசக பெருமகனார் எங்கள் ஆதிப்பாட்டன் சிவனை பாடும்போது, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமமாய் நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஆகமமாவே அவனே நின்றான் என்கிறான். அவனுக்கு தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாது என்றான். இவன் கேட்டுக்கிட்டு மண்டையாட்டி கொண்டு நின்றான். நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே யான் வந்தோம் என்று சொன்ன சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னால் புரியாது. முதல் சங்கத்தின் தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்த பாட்டனார் நம்முடைய இறை முருகன், சிவன். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கம்ங்கிறான். நீ கதைன்னு வச்சுக்க, நீ புராணம்னு கூட வச்சுக்க, அதெல்லாம் புழுகுன்னு கூட வச்சுக்க. ஆனால் அங்கே எங்கள் தமிழ் இருந்தது என்பதை எவனும் மறுக்க முடியாது. அவன் திருவிளையாடல் படத்தே நம்பி பாரு, பானபத்திரர் அவன் அவன் பாடும்போது பாரு, தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கு இல்லைன்ட்டான். சிவன்கிட்ட போய் உன் தமிழுக்கு பிழை நேர்ந்தால் அது உனக்குத்தான், எனக்கு இல்லைன்ட்டான். ஏன்னா சிவனும் தமிழும் வேறல்ல. என் முருகன் இறை, என் முருகன் முருகனும் தமிழும் வேறல்ல. நம்முடைய இறைக்கு முன்பு தமிழிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிற கேவலங்கட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தை நடத்த அனுமதி பெற முடிந்ததா? RSS பேரணிக்கு தடையின்றி அனுமதி. 22 ஜூன் 22 முருகன் மாநாட்டிற்கு இந்து முன்னணிக்கு தடையின்றி அனுமதி.
ஏன்? அவர்களுக்கு அரசியல். நமக்கு இது அவசியம், நமக்கு அடிப்படை உரிமை. இறைவனில் என்னடா அரசியல் இருக்கு? அவனுக்கு தெரியுது. ராமரை வச்சு கொஞ்ச நாள் அங்க வட இந்தியாவில் வண்டி ஓட்டிட்டு இருந்தான். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். தம்பி இந்த ஏல்முருகன் தான் கேட்குறாங்க, என்னங்க இப்படி அநியாயமா இவ்வளவு நடந்துருச்சுங்க அப்படின்னு. ஜெய் ஸ்ரீராம் என்னங்க இப்படி விலைவாசியெல்லாம் இவ்வளவு வேறு? ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். பேட்டியில இருக்கு. அவர் கேட்க கேட்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னே போயிட்டாப்ல. நான் கூட சொன்னேன், நீ எல்லாம் தேர்வுக்கு எழுத சரியா படிக்கலன்னா ஜெய் ஸ்ரீராம்னு எல்லா பக்கத்திலும் எழுதிட்டு வா, நீ தேர்ச்சி பெற்றுவாய். அவர்கள் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வச்சிருந்தார்கள், ஜெய் ஸ்ரீராம். ராமர் கோயில் கட்டுவது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இருக்கிற வரை அவர்களுக்கு அரசியல் வலிமையாக இருந்தது. கட்டி முடித்தார்கள், முற்று பெற்றது. தேர்தல் நடந்தது 24. அயோத்தி ராமருடைய கோயில் இருக்கிற இடத்திலே அவர்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினார்கள். அகிலேஷ் யாதவ் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை பொது தொகுதியில் நிறுத்தினார். அவர்கள் நிறுத்தின வேட்பாளரை தோக்கடித்து தாழ்த்தப்பட்ட மகன் வென்றான். ராமர் கோயில் கட்டிய நோக்கம் முற்று பெற்றது. அதோட ஜெய் ஸ்ரீராம் நின்று விட்டது. ஒரிசாவுக்கு வந்தார்கள். நம்முடைய உறவினன் பாண்டியன், மதுரை பாண்டியன் பெரிய செல்வாக்கு பெற்று மக்களால் நேசிக்கப்படுகிற ஒருவனாக இருந்தான். அவன் அந்த நாட்டின் முதல்வர் ஆகவில்லை, ஆவானோ ஆகி விடுவானோ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இதே ஐயா நரேந்திர மோடி அவர்கள், இதே ஐயா அமித்ஷா அவர்கள் ஒரிசாவில் பேசும்போது ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள்வதா என்று கேட்டார்கள். பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று பரப்பி விட்டார்கள். நான் கூட சொன்னேன், என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று. ராமர் கோயில் உண்டியல் சாவி கூட என்னிடத்தில் தான் இருக்குது, வாங்கல் என்று கூட சொன்னேன். கிளப்பி விட்டார்கள், தோற்கடித்தார்கள். நவீன் பட்நாயக் அவர்களை தோற்கடித்தார். பாண்டியன் அந்த பொறுப்பில் இருந்த விலகி போனார். ஆனால் இங்க வந்து தமிழ் தமிழ் கடவுள் இதெல்லாம் பேசுகிறார்கள். கேரளாவில் ஐயப்பனை தொட்டார்கள், பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்றார்கள். ஒரே மகன். ஓட்டுக்காக நிற்பவன் அஞ்சுவான், நாட்டுக்காக நிற்பவன் எதற்கும் பயப்பட மாட்டான். ஐயப்பனை கும்பிட பெண்கள் வழிபட வரக்கூடாது. சிவனை கும்பிடலாம், முருகனை கும்பிடலாம், எல்லாரையும் கும்பிடலாம். ஐயப்பன் வரக்கூடாது, பெண்கள் வரக்கூடாது. எப்படி இருக்கு? கோயிலில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நாம் உருவாக்கியது. என் தாயிடத்தில் ஒரு கருவறை இருக்கிறது, அது நம்மையே உருவாக்கியது. எது சிறந்தது என்று கேட்டினேன், கேள்வியை எழுப்பினேன். கோயில் இருக்கிற கருவறை வெறும் கற்கள், சிமெண்ட், செங்கல், சாந்து. என் தாயின் கருவறை ரத்தம், சதை, எலும்பு, நரம்பு, எதுன்னு கேட்டேன். ரத்தமும் சதையுமால் ஆனது என் தாயின் கருவறை. அதை விட புனிதமானதா? நொறுங்கி போனது. ஐயப்பனை கையில் எடுத்தார்கள், தோற்றே போனார்கள். ஒரிசாவில் பூரி ஜெகநாதரை எடுத்தார்கள். தமிழ்நாட்டில் முதலில் சிவனைத்தான் தொட்டார்கள். அது மார்க்கெட்லாம் போச்சு, எடுவல்ல. அப்ப யாரு பரபரப்பா இருக்காங்க? சிவனுக்கு 63 நாயன்மார்கள், தேவாரம், திருவாசகம், எல்லா 12 திருமறைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் எங்கள் இறை தமிழ் முன்னவன் முருகனுக்கு ஒன்றுமில்லை. நக்கீரன் பாடிய திருமுருகாற்று படைக்கு பிறகு எதுவும் இல்லை. சந்தை மதிப்பு இழந்த ஒரு நடிகன் போல தமிழர்களால் கைவிடப்பட்டு நிராகரிக்கப்பட்ட தமிழ் இறை நின்றான் முருகன். அந்நேரத்திலே நம்மிடம் முன்னோர் அருணகிரிநாதர் என்கிற பெரும்பாவளன் வந்தான். திருப்புகழ் பாடினான் முருகன் மேலே. பக்தி திரு முத்து திருநகை என்று பாடினான். எழுந்தான் மறுபடி முருகன் தமிழின மக்களின் உள்ளத்தில், இல்லத்திலே. ஐயப்பனுக்கு கூடிய கூட்டம், வெங்கடாசலபதிக்கு கூடிய கூட்டம் எங்கள் பாட்டன், எங்கள் முப்பாட்டன் முருக பெருமகனாருக்கு இல்லையா? வந்தான் ஒரு மகன், எளிய மகன் சீமான். வேல்வேல் வெற்றிவேல் என்று திருமுருக பெருவிழா. முருகன் என் மூதாதையன் இன முன்னோன், எங்கள் முப்பாட்டன் என்ற முழக்கத்தை முன்வைத்து பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று எடுத்தேன். அன்னைக்கு கலைஞர்கள் திராவிடர்கள், ஐயோ நாடு நாசமாகி போனது என்றார்கள். வேல்வேல்
வீரவேல் வெற்றிவேல் என்று பாய்ந்தார்கள். நானும் என் தம்பிதங்கள் நாம் தமிழர் பிள்ளைகளும் பவறி நான் திராவிடர். மறுபடி அப்பனும் மகனும் தூக்கினார்கள் வேல்வேல் வெற்றிவேல் என்று. மறுபடி அவர்களே முருகன் மாநாடு போட்டார்கள். இப்போது திராவிடர்களுக்கும் அவர்களுக்கும் போட்டி. யார் முருகனுக்கு சொந்தம் என்று. யார் முருகனுக்கு சொந்தம்? நீ எத்தனை ஆரோகரா போடு, எவ்வளவு காவடிய தூக்கு, எவ்வளவு அழகு குத்தி ஆடு, எத்தனை தீக்குழியும் மிதி, நீ குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் தலையிலான் என்று தண்ணீரை குடித்தாலும், பெருமக்களே, முருகா வீரவேல் வெற்றிவேல் என்று நீ முழக்கமிட்டால் முதலில் எங்கள் மூலாதை முருகன் முகமரும், பிறகு அவன் பேரன் பெல்வர். அதைத்தான் எங்க அப்பா மணியரசன் அவர் கேட்கிற, நீ அங்கே முருகன் மாநாடு போடுவாய், முருகனுக்கு முன்பு அவன் தாய்மொழி தமிழே வழிபடுவாயா? அந்த கேள்வி எழுப்புமா? பிறகு தமிழ் இல்லாத முருகன் எதடா? தமிழ் இல்லாத இடத்தில் முருகன் எங்கடா இருப்பான்? எப்படா இருப்பான்? எப்படி இருப்பான்? சும்மா அவனுக்கு வாக்கு அந்த இடத்துல இதை போட்டு பார்ப்போமா? இது எல்லா இடத்தையும் கை வச்சான், முருகனை கை வைப்பான். நீ கஷ்டப்பட்டு மாநாடு போட்டு என்னை வளர்க்கிறாய், என்னை வளர்க்கிறாய். தமிழ் கடவுள் முருகன், தமிழே முருகன் தான். அதை புரிஞ்சுக்கணும். நீ அவை வர்றா அந்த கதையில படத்திலே வரும் உனக்கு. அதானே நம்ம சொல்லுது வரலாறு. மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வர்றா, நம்ம ஆள் உட்கார்ந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். வர்றபோது அவ களைத்து போய் உட்கார்றா. என்ன பாட்டி களைப்பா இருக்கா? நான் வேணா உனக்கு பழம் உளிக்கி போடவா, நாவர் பழம் உளிக்கி போடவா அப்படின்றான். சரி போடு அப்படின்னப்பா போய் ஏறி உழுக்கிறான். பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான். பழத்துல கூடவாப்பா சுட்டது சுடாதது இருக்கு பாருன்னு போய் உலுக்கி விடுறான். சத்து சத்துன்னு கனிஞ்ச பழம் தரையில் விழுந்தோன்னா மண்ணில் ஒட்டிக்கிறது. பாட்டி பசியோடு இருந்தோன்னா அவை பெருமாட்டி எடுத்து ஃபூன் ஊதுறா. என்ன பாட்டி படம் சூடா இருக்கான்னு கேட்டான். தப்புன்னு செவிலில் ஒருத்தன் அரைஞ்ச மாதிரி இருக்கு. திரும்பி யாரப்பா நீ? அப்பா அப்படின்னோடனே என்னைய தெரியல நல்லா பாருன்றான் முருகன். அப்பா ஞான பண்டிதா அவ பாடுறா. என்னடா என்னது விளையாட்டு? உன் தமிழோடு சற்று விளையாடவே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் அவையேங்கிறான். என் அவையின் தமிழள்ளி பருக வந்த முருகப்பெருமானுக்கு நக்கீரனின் தமிழோடு சற்று விளையாடவே வந்த என்னுடைய மூதாதை எங்கள் இறை சிவனுக்கு தமிழில் மந்திரம் சொன்னா புரியாது. எப்படி இருக்கு? அவன் சொன்னான், நாம் நம்பினோம். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோன்னு செயல எழுதி கீழே இறையனார் இன்று வரை இருக்கு தமிழ்ல. அந்த இறையனார் தான் சிவன் என்பதை நாம் மறந்தோம். இப்ப இந்த வேலை என்ன? பழந்தமிழர் நாட்டில் பைந்தமிழ் மொழியில் படிப்பதுதானே முறை. இளந்தனம் உரிமை எழுதிட தடுக்கும் இளைஞரின் செறிவடாரை என்கிறார் தாத்தா பெரும்பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். அந்த வேலையை தான் இப்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம செய்யற வேலை என்ன? இதெல்லாம் நடந்துருமா? சீமான உங்க ஐயாலாம் சேர்ந்து விட்டா அதெல்லாம் நடந்துருமா? தம்பி இப்ப கேட்கிற இடத்துல இருக்கான். ஒரு நாள் இதை தீர்க்கிற இடத்துக்கு வருவோம். முதலில் நம்மை மொழியிலிருந்து வெளியேற்றினார். எப்படி? எங்க ஐயா மணியரசன் ஐயா விளக்குனாங்க பாருங்க. ஐயா வெங்கட்ராமன் ஐயாவும் சொன்னாங்க, ஒருத்தன் கோயிலுக்குள்ள வராதே தீட்டுங்க. கோயில கட்டினவன் யாரு? நான். உள்ள கற்ப கிரகத்தை கட்டினவன் யாரு? நான் தான். உள்ள சிலையா இருக்கிற இறை வடி சிலையை செதுக்கினது யாரு? அதுவும் நான் தான். சாரம் கட்டி தூக்கிட்டு போய் இறக்கி வச்சது யாரு? அதுவும் நான் தான். அப்ப நான் தொடும்போது செதுக்கும் போது உள்ள கொண்டு வைக்கும் போதெல்லாம் வராத தீட்டு. ஒரு கொஞ்சம் செம்ப வச்சுட்டு ஒரே சுக்கலாமிரதம் கிளாமிரதம் மந்திரம் தெளிச்ச உடனே நான் என்ன ஆயிட்டேன்? நான் தீட்டாயிட்டேன். நான் தொட்டு செதுக்கிய சிலை எப்படா எனக்கு தீட்டாச்சு? அவன் வெளியில நில்லுன்னா நான் நின்னேன். அங்கதான்டா எல்லாம் முடிஞ்சது. வராத தீட்டு என்றது. என் தாய்மொழி வெளியேறியது, அவர்கள் மொழி உள்ளே போனது. அருமை உடன் பிறந்தார்களே, கோயில் நமக்கு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த கோயில்களின் மதில் சுவர்களில் தான் நம்முடைய வரலாற்று பேராவணம், கல்வெட்டுகள், குறிப்புகள் எல்லாமே இருக்கிறது.
இன்றைக்கும் குடவாயல் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் எழுதிய நூலை படிக்கும் போது 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே அந்த கல்வெட்டிலே என்று எழுதுகிறார் என்றால் அதுதான் நமக்கு வரலாற்று பேராவணம். ஒரு நேரத்தில் வழிபாட்டிலிருந்தும் மொழியிலிருந்தும் வரலாற்றில் இருந்தும் திட்டமிட்டு வெளியேற்றியவர்கள் இந்த இந்திய திராவிடர்கள். நல்ல கவனிச்சல் வச்சுக்கணும். அவன் உள்ள வராத தீட்டுன்னா இவன் போகாத முட்டாள் தான். நல்லா கவனிச்சிட்டியா? நீ வெளியில நின்ன கதை முடிஞ்சு. கடவுள் மறுப்பே பேசிக்கிட்டு இருந்த சீமான் ஏண்டா அதை கையில் எடுத்தான்? ஏன் எடுத்தான்? வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு விடுதலைக்கு போராடுகிறவன் எங்கள் உயிர் தலைவன். அவன் எங்களுக்கு கற்பித்தது 3 சுவத்தை வைத்து ஒரு வீட்டை கட்ட முடியாது, 4 சுவரையும் வைத்துத்தான் வீட்டை கட்ட முடியும். அவன் மொழி, அவன் வழிபாடு, அவனுடைய மெய்யியல் கோட்பாடு எல்லாவற்றையும் சேர்த்து மீட்பதுதான் ஒரு தேசியத்தின் முழுமையான விடுதலையாக அமையும். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகம் முதலாக தோன்றிய ஒரு இன பெருங்கூட்டத்திற்கென்று ஒரு வழிபாடு மெய்யியல் கோட்பாடு இருந்திருக்குமா இல்லையா? எனக்கென்ற இறையார், எனக்கென்ற வழிபாட்டு முறை என்ன? நாங்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர். மூத்தோர் எங்கள் தெய்வர்கள் முருகனும் மாயோனும். இதெல்லாம் யார்? எங்களுடைய சிவன்லாம் யார்? எங்கள் இன முன்னோர். காளி, பேச்சியம்மன், சுடலையாண்டி, கருப்பணன் இவெல்லாம் யார்? எங்களுடைய குல முன்னோர். மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று எங்களுடைய தொல்காப்பியம் எங்களுக்கு கற்பிக்குது. எங்க ஐயா சொன்ன மாதிரி சிவன் என் இறை, என் மூதாதை. நான் மறுபடியும் கேட்கிறேன், 63 நாயன்மார்களில் ஒருவன் அயல்மொழியாளன் எவனா சொல்ற? தமிழனை தவிர ஒருவன் சொல். என்னுடைய மாயவன் தான் கண்ணன், என்னுடைய கண்ணன் தான் திருமால், என்னுடைய திருமால் தான் பெருமாள். 2வது நிலத்தின் முல்லை நிலத்தின் தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் என்னுடைய மாயோன், என்னுடைய கண்ணன். நாங்கள் எங்களுடைய இறை கருப்பு, மால் என்றால் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை, என் இறையை பெருமையாக மரியாதையாக அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் பெருமாள் என்று அழைத்தேன். நீ கும்பிடுகிற வெங்கடாச்சலபதி பேர் மாத்தினா நீ என்ன 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 வேடம் போட்டாலும் அப்ப ஏப்பன் தானடா, ஏப்பன் தானே. நீ அவனுக்கு கோட் சூட்டை போட்டு விடு அல்லது என்னத்தை வேணாலும் போட்டு விடு, ஆனா அப்ப ஏப்ப உன்னுடைய பெருமாள் திருமால். 12 ஆழ்வார்களில் ஒருவன் தமிழன் தவிர வேற ஒருத்தனை சொல்றான். நீ திருவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள் கோயில்ல ஆண்டாள் பாடிய பாசுரம் எந்த மொழியிலே? ஆண்டாள் கோயிலிலே அவள் பாடிய பாசுரம் பாடப்படுகிறதா? இது கேள்வி. தமிழில் 1000 பாடிய ஆண்டாளுக்கு எதற்குடா சமஸ்கிருத மந்திரம்? எதற்கு? இதை விட ஆண்டாளை பெருமாளை இழிவுபடுத்துற செயல் ஒன்று உண்டா? ஒன்று உண்டா? எப்படி? ஒரு அடிப்படை உரிமை, ஒரு தேசினத்தின் மகளுடைய அடிப்படை உரிமை அவனுடைய மொழி. அதை இழக்க முடியாது. மொழியை இழந்தால் என் இனத்தை இழப்பேன், இனத்தை இழந்தால் நிலத்தை இழப்பேன், நிலத்தை இழந்தால் என் பலத்தை இழப்பேன், பலத்தை இழந்தால் நான் அழிவேன். இந்த உலகெங்கிலும் இருக்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்து தெளிந்த பிள்ளைகள் நிற்கிறோம் நாங்கள் தமிழர்கள் என்று. இதுல என்ன உனக்கு பிரச்சனை? நீ எவ்வளவு தூரம் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கா என்பதை புரிந்துகள். உன்னுடைய கோயிலில் உன் தாய்மொழியில் வழிபட முடியாது என்பது எவ்வளவு கீழான அடிமை நிலை. தமிழ் காட்டு மிராண்டி மொழி என்றார்கள், தமிழ் முட்டாள்களின் பாசை என்றார்கள், சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள். இப்படி ஒரு இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பார். எவன் ஏற்பான்? ஒரு கன்னடன் சொல்றான், அவனை சொல்றான், என்ன சொல்றான்? ஒரு கன்னடன் என்ன சொல்றான்? எங்க கன்னடன் தான் உங்களுக்கு தந்தையா இருக்கான் அப்படின்னா தமிழை எங்க தந்தை தான் ஏற்றிருக்குதுங்கிற.
எவன் உலகத்துல ஏதாவது ஒரு இனம் சொல்லு, உன் மொழி சனியன், அதை விட்டு ஒளி, அது காட்டுமிராண்டி மொழி, அது முட்டாள்களின் பாஷை அப்படின்னா நான் காட்டுமிராண்டி. சிங்ககம் சாவகம் புட்ககம் மாறிய தீவு பலவனும் சென்றேறி அங்குதங்கள் புலிக்கொடியும் மீன் கொடியும் நின்று சால்புற கண்ணவராய் நாடுகிறான் பாரதி, நம்முடைய பாட்டன். நம்ம தான் தமிழர்கள். நான் பேசுறையா தமிழன், தமிழ் மகன் நான் பேசுறேன். எங்க அப்பன் பேசுறான் மணியரசன், தமிழன் தமிழ் தந்தை பேசுறான். எங்க ஐயா பேசுறாரு வெங்கட்ராம் பேசுறாரு. நாங்க தமிழங்க பேசுறோம். விடியா எங்க தாத்தா பேசுறான் மொழிஞாயிறு தேவனைய பாவனர் தமிழ் அப்படிதான் பெருமை பேசுவான். விடியா எங்களை தள்ளியா. அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞன் அலெக்ஸ் குலியர் சொல்றான், உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ்ங்கிற. நான் சொன்ன நீ நம்பல, தட்டி பாடுறா. வடையொலியில மாணவனுக்கு வெள்ளை பழை எழுதுறான்டா, இன்னும் இருக்கான் உயிரோட. ஓசோ சொல்றான், ஓசோ என்னுடைய தன் விவர படத்தில் கூட அந்த காணொலி, அதுல குறிப்பில் கூட அவர் காணொலியை வச்சிருக்கேன். தமிழ் has its own literature. அத என்ன சொல்றா, தமிழ் உலகில் எம் மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி ஒன்று உண்டென்றால் உலகிலேயே தமிழ் மட்டும்தான். உலகிலேயே நன்கு கட்டமைக்கப்பட்ட சீர் அசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ்தான். அவன் சொல்றான், தமிழ்தான் மூத்த மொழி. The own language, literature, own literature. சமஸ்கிருதத்திற்கு முன்பு இருக்கு. ஓசோட எடுத்து உன தட்டிப்பாரு, என்கிட்ட இருக்கு, உனக்கு அனுப்புறேன். பொதுவில் தான் போட்டிருக்கேன், பாரு. இந்த சவுத் இந்தியன் நம்மளதான் சொல்றாரு, தமிழர்கள் இந்தியன் அவன் தாண்டா ஒரிஜினல் இந்தியன் சொல்றான். அவன் தான் இந்தியன். இதே கருத்தை தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார். இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்களே பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான். அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய மொழி கூற்று இது. இதை ஏத்துக்க எதிர்த்துக்க அது பிரச்சனை கிடையாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்த மக்கள் நாங்கள். இமயத்தில் கொடிய நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரநாதன் என்றால் ஊரா நாட்டில் ஒழிப்பை நட்டிருக்க முடியாது. ஆரியத்திற்கு எதிரான திராவிடம், ஆரியத்துக்கு எதிரான திராவிடம், இந்த பூச்சாண்டி புழுகை இவர்கள் எத்தனை நாளைக்கு பேசுவார்கள்? ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் உண்டே ஒழிய திராவிட சனியனும் செழியனும் இங்க ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் இருக்காங்க. உன்னுடைய என்னுடைய கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன் நமக்கு கற்பித்தது, தாயை பழித்தவனை யாரு தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். என்னடா பாண்டி நாட்டுக்கு வந்த சோதனை என்பது போல என்னடா தமிழ் பேரினத்திற்கு வந்த சோதனை. தமிழர்கள் தன் தாய்மொழியில் தன் இறைக்கு முன்பு மந்திரம் சொல் என்று போராடுகிற கேடுகட்ட கேவலங்கட்ட இழிநிலைக்கு அடிமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இதுதான் நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதற்கு சான்று. சமஸ்கிருதம் புனிதமானதுதான், ஓத வேண்டியதுதான். அதே ஆண்மக்கள் அதே ஆகமம் பேசுகிற மக்கள் சீக்கியனின் பொற்கோயிலுக்குள் ஓதிவிட்டு வாருங்கள், சொல்லிட்டு வா பாப்போம், சொல்லிட்டு வா. எப்படி இருக்கு? கேரளாவில் வாழ்கிற ஆற்றூர் ரவிவர்மன் மிகப்பெரிய கவிஞன். அவன் சொல்றான், உலகிலேயே ஆக பெரும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் ஒன்னு கிரேக்கர்கள், இன்னொன்று சீனர்கள். அதை போல இந்தியாவிலே தமிழர்கள் மட்டும்தான் ஆகப்பெரிய இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழியின் தாய் என்பதிலே எனக்கு பெருமை என்று ஆற்றூர்
ரவிவர்மா என்கிற ஆகச் சிறந்த கவிஞன் பதிவு செய்தார். என் மொழியை பேசுறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது, இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான். என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக், அவர்கள் சமூக நீதி வெட்டி போய், அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று, எல்லாமே ஏமாற்று. அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான், தமிழ் சனியனை விட்டு ஒழித்தான். தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசி அழிந்தான். தமிழையே ஆங்கிலத்தில் எழுது. வாடா மச்சான் என்றா VA DA, வாடா மச்சான் MA CHA மச்சான் அப்படி எழுதுன்றான். அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கான். விளம்பர பலகையில பார், இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதி வைப்பான். IPPO போடுவானே ஒழிய, அப்ப எழுத்து ஆங்கிலம், உச்சரிப்பு தமிழ். இதுதான் தமிங்கிலம். விளங்கிருச்சா? மெடிக்கல் ஸ்டோர், மருந்தகம் என்று இருக்காது, மெடிக்கல் ஸ்டோர். மேடிக்கல் ஸ்டோர், எழுத்து தமிழ், உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தமிங்கிலம், தங்கிலீஷ். இந்த நிலையை நம்முடைய மூதாதை, நம்முடைய இறை முருக பெருமானின் மீது ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் ஏற்கணும். இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கமில்லை என்ற உறுதியை நாம் ஏற்கணும். ஒழிக்கணும். உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த பேரினத்தின் மக்கள். அறிவியல், தொழில்நுட்பம், வேளாண்மை, நாகரிகம், கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பேரினத்தின் மக்கள்.